நம்ம வந்து போகிற வழியிலே வந்துட்டு இதோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குங்க. கைடு சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல பேரிகார்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி நம்ம இதை தாண்டி உள்ளே போயாச்சுன்னா சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே இருந்தாலே போதுங்க, பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் எப்படியானவருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இப்போது கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் வந்துட்டு மீன் வெள்ளம் தானடா, மீன் வெள்ளம் அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோங்க. வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம கேரளாவில் ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட்டுங்க. ஹெல்மெட் இல்லாமல் இந்த ஊரில் யாருமே வந்து வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார்றவங்க கூட வந்து ஹெல்மெட் இல்லாமல் வண்டியே ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரூல்ஸை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து போலீஸ்லாம் நின்று உங்களுக்கு தடுத்து நிப்பாட்டலாம் மாட்டாங்க. எல்லாமே வந்து கேமராவில் பதிவாயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிளோட அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு ஃபைன் வந்துடும். கெட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் 2 டைம் ஃபைன் கட்டியிருக்கேன் ஓவர் ஸ்பீடால். ஸோ கேரளான்னு கிடையாதுங்க, எந்த ஊருக்கு போனாலுமே ஹெல்மெட்டை போட்டு சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லிக்கிறேன். ரோடெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி எல்லா இடத்துல இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே மலை, அந்த க்ளவுடெல்லாம் வந்து அழகாக தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது பாருங்களேன், அவ்வளோ பெரிய மலை, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குங்க. ஹலோ மக்களே, கேரளாவில் இந்த ஹெல்மெட் இல்லாமல் வந்து வண்டியே ஓட்ட மாட்டேங்கிறாங்க யாருமே. இந்த ஒருத்தன் போகிறான், அதை ஒருத்தன் போகிறான். அதை நிற்கணும். ஹெல்மெட் இல்லாமல் ரோட்டில் ஒருத்தர் கூட வண்டி ஓட்ட மாட்டேங்கிறானுங்க. நமக்கு இந்த ஹெல்மெட்டு இந்த மாதிரி க்ளோசிங் ஹெல்மெட்டு போட்டு பழக்கமே கிடையாதா? ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரியே இருக்குது. இரு வழியாக இருக்குதா? இல்லை வழி இருக்குது, ஏன் வந்து இல்லை ஏன் മീൻവെള്ളം ബോർഡിട്ടിട്ടുണ്ട്. നേരെ ചെന്നതിന് ഇവിടെ നിന്നൊരു പനയം പാലം എന്നൊരു പാലുണ്ട് സാർ, അതിൻ്റെ അവിടുത്തെ റൈറ്റ്. மீன் வெள்ளம் வெள்ளச்சாட்டம். காலிக்கட்டு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது யாருக்கிட்ட கேட்டாலுமே தெளிவாக மீன் வெள்ளம் வாட்டர் ஃபால்ஸை பற்றி சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, ஆரோ மார்க் இருக்குது. ஸோ நாங்கள் வர வழியிலேருந்து கரெக்டாக ரைட்டு கட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டுருக்கோங்க. பாலக்காடுலேயே ஊருப்பட்ட ஸ்பாட் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக காசு கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வர அந்த எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? போயிட்டு எப்படி இருக்குது பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போ காற்றுல வந்து நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரியல. ஓகே, ஹெல்மெட் வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம ரீச் ஆகலை, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஒரு ஊருங்க. ஊருப்பட்ட வீடுங்க இருக்குங்க இந்த இடத்துல. கேரளாவுக்கு வந்தாலே அப்படி பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஊர் சுற்றுறது வேறு லெவலில் இருக்கும். அந்த மலை பாருங்கள், மலைக்கு மேலே க்ளவுட் பாருங்கள், வேறு லெவலுங்க. உண்மையாகவே சொல்லியாச்சுன்னா செம்ம அழகாக இருக்குது. அப்படியே ப்ரீத் பண்ணும்போது அவ்வளோ நைஸாக இருக்குங்க. ஒரு பொல்யூஷன் கிடையாது, செம்மையாக இருக்கும். அதுவும் வந்து இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்தாச்சுன்னா வேறு லெவலு. ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், முடியல. இந்த இடத்துலலாம் அவ்வளோ எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, அது பாருங்க. ஸோ இது கூட போர்டு இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற ஒவ்வொரு ஏரியாவும் வந்துட்டு போர்டு வச்சுருக்காங்க போகிறதுக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. மலை
இருக்குது. ஆனால் வந்து அங்கங்கே வீடுங்க, குட்டி குட்டியாக தான் இருக்குது வீடு. ஆனால் அழகாக இருக்குங்க. ஆனால் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஜீப்பு வச்சுக்கிறானுங்க. நல்லா இருக்கு இடம். இப்போ ரைட்டா லெஃப்டா? வழி தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கான். உடங்கண்டா, இது கூட வளம் போயிடணும். இந்த போடக்கு மாஞ்சு போயிருக்கணும் தான். അതല്ല ആ വഴി മെയിൻ റോഡായിരിക്കും. சரி, இப்போ பின்னிக்கு வா, இறங்கண்ணா. வாட்டர் ஃபால்ஸுக்கு சரி வாய் வளருது. வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி தெரியல. அதனால் ஒருத்தர் அந்த பக்கம் கேட்க போயிருக்காரு, நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். அப்புறத்தில் சோறு வருது நிற்கடா. மக்களை இந்த பக்கம் தான் போகணுமா, சரிங்களா? ஆஃப் ரோட் பைக் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பள்ளம் மேடு இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. அப்படியே இறக்கிட்டு போகிறான். கேட்டால் ஆஃப் ரோட் பைக்குங்கிறான். மக்களை இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டே இருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 பார்ட்டாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து உடனே உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ராவலே ரொம்ப அழகாக இருக்குங்க, அதனால தான். மக்களே போர்டு பார்த்தாச்சு. கரெக்டாக அந்த நம்ம இப்போ பேசுகிற இடத்துல இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு வாட்டர் ஃபால்ஸுக்கு. போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வரும்போது கொஞ்சம் வழி தெரியாமல் தான் அங்கேயும் போயிட்டுருக்கோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு கரெக்டான லொக்கேஷன் போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வரலாம். ஓகே, முதல்ல வெளியிலேருந்து வர்றவங்க வந்து போகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.